யூடியூப் ஒன்றின் உரிமையாளரான அசல சம்பத் என்பவர் மிக தவறான முறையில் பொய்யான செய்திகளை அவரது யூடியூப் தளத்தின் ஊடாக பரப்பி வருகின்றார். அது எமது வாடிக்கையாளர்களையும் பாதிக்கின்றது. இதனால் அது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். தேசிய லொத்தர் சபையின் லொத்தர் சீட்டுகளை விற்பனை செய்த மாவட்ட முகவர்கள் பலர் உள்ளனர். 5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் பணம் செலுத்தாதவர்களும் உள்ளனர். தரங்கிக்கா ராஜபக்ஷ என்பவர் இவர்களில் ஒருவர். குருநாகல் மாவட்டத்தின் குளியாப்பட்டிய பகுதியை சேர்ந்த ஒருவர். அவர் 2019-2020 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து பணம் செலுத்தாமல் இருந்து வந்துள்ளார். 98,78,000 ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளார். 40 ரூபாய் வீதம் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்துள்ளார். கடந்த 5 வருடங்களாக 98 லட்சம் ரூபாவுக்கும் கூடுதலான தொகையை அவர் செலுத்தவில்லை. அவருடைய விவரங்களை கண்டறியும் போது கடந்த ஆட்சியாளர்கள் ஏன் அவரிடம் இத்தொகையை அறவிடவில்லை என்பது தெளிவாகின்றது. அரசு நிறுவனம் ஒன்றின் பணம் பொது சொத்தாகும். 98 லட்சம் ரூபாய் பொது சொத்தை செலுத்தாதோருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது ஊழல் மோசடி பிரிவுக்கு செல்ல வேண்டும். இதுவரை அவற்றுக்கு செல்லவில்லை. இதற்கான காரணத்தை தேடி சென்ற போது இந்த விற்பனை முகவருக்கு இந்த விற்பனை முகவர் பதவியை வழங்குமாறு கூறியவர் 2016 ஆண்டு 6 மாதம் 16 தேதி கல்வி அமைச்சர் அகிலபிராஜ் காரியவாசமே பரிந்துரைத்துள்ளார். RW ராஜபக்சவுக்கு லரிசா தரங்கணி ராஜபக்சவுக்கு இந்த முகவர் பதவியை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விற்பனை முகவராக நியமிக்கப்படுகின்றார். பொதுவாக லொத்தர் சபையின் முகவராக நியமிப்பதற்கு பல நிபந்தனைகள் உள்ளது. சில விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னரே விற்பனை முகவர் பதவி வழங்கப்படுகின்றது. ஆனால் இதனை அவ்வாறு எந்த ஒரு முறைமையும் பின்பற்றாமல் வழங்கப்பட்டுள்ளது. 98 லட்சம் ரூபாவை செலுத்தாத போதும் நடவடிக்கை எடுக்காததன் காரணத்தை கண்டறிந்தோம். அவருடைய திருமண சான்றிதழை நோக்கும்போது சம்பத் காரியவாசம் என்ற பெயர் உண்டு. விற்பனை முகவருக்கு இவ்வாறான முகவர் பதவி வழங்க வேண்டும் என பரிந்துரைப்பவர் அகிலபிராஜ் காரியவசம். சம்பத் காரியவசம் என்பதிலும் ஒரு பகுதி காரியவசமாக காணப்படுகின்றது. சம்பத் காரியவசத்தின் தந்தை யார் என்று பார்த்தோம். இணையதளத்துக்கு சென்று அகிலபிராஜ் காரியவசத்தின் தந்தை சம்பத் காரியவசத்தின் தந்தையே. அகிலபராஜ் காரியவசம் தனது மைத்துனுக்கு இந்த முகவர் பதவியை வழங்கியுள்ளார். இதே போன்று மற்றொன்று உள்ளது. இந்த முகவர் 21 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளார். 2019 ஆண்டு முதல் இந்த மோசடியை புரிந்துள்ளார். நாம் அவருடைய பெயரை பார்த்தால் திசாநாயக்க முதியன்சலாக்கி விஜித்த நந்தனி என்பதே அவருடைய பெயர். பாராளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதாரணை இப்பதவியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இவர்களுக்கு இடையிலான தொடர்பு என்னவென பார்த்தோம். அவருடைய விண்ணப்பத்தில் மின்னஞ்சல் முகவரி ஹேசா விதாரணவின் மின்னஞ்சல் முகவரி காணப்படுகின்றது. பின்னர் நாம் அவருடைய திருமண சான்றிதழை பார்த்தோம். இது வேறு யாரும் அல்ல, இவருடைய மனைவியே. நான் தலைவராக வந்ததன் பின்னர் இந்த பணத்தை திருப்பி செலுத்துமாறு கடிதம் மூலம் அறிவித்தேன். அப்போது அவர்கள் அதனை மறுத்துள்ளனர். பின்னர் ஊழல் மோசடி பிரிவுக்கு நாம் முறைப்பாடு செய்தோம். நீண்ட காலம் அவர்கள் விசாரணை நடத்திய போது எனது முகவர்கள் எனக்கு பணம் செலுத்தாததன் காரணமாக அதனை திருப்பி செலுத்த முடியாது என அவர்கள் கூறியுள்ளனர். முகவர்கள் அனைவரும் அதனை மறுத்துள்ளனர். முறைப்பாடு இடம்பெறும் போது கணக்கில் பணத்தை வைப்பில் இடுகின்றனர். நாம் அனைத்து வேலைகளையும் ஒருபுறம் வைத்துவிட்டு மைத்துனையின் பின்னாலும் மனைவியின் பின்னாலும் செல்ல வேண்டியுள்ளது. நாம் இதனை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வோம். இதனை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இது போன்ற பலர் உள்ளனர். ஏடி தர்மபால என்பவர் அவர் 23,70,000 ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது. விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்க அவரை பரிந்துரைத்துள்ளார். மற்றொருவர் டிடி பெரேரா என்பவர் 6,09,000 ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது. அப்போதைய அமைச்சர் நவீன் திசாநாயக்க அவரை பரிந்துரைத்துள்ளார். JM ஆரிய சிங்க என்ற மற்றொருவர் உள்ளார். அவர் 4,39,000 ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது. நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க அவரை பரிந்துரைத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான அமைப்பாளர் டாக்டர் அருண சிறிவர்த்தன என்பவரும் பணம் செலுத்துவதும் இல்லை. இந்நிலையில் லொத்தர் சபை தொடர்பில் சமூக வலைதளங்களினூடாக போலியான தகவல்களை மக்கள் மயப்படுத்தும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் லொத்தர் சபையின் தலைவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்.